ரூ. 1000 வச்சுருக்க ஒருத்தர் வந்து ஒரு மளிகை கடைக்கு வந்து தனக்கு தேவையான அன்றைக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை ஒரு ரூ. 100 வாங்குறாரு. அப்போ அவர்கிட்ட மிச்சம் இருக்கிற ரூ. 900 என்ன செய்யுது, முடக்கப்படுது. ஆனால் அதே அவர்கிட்ட இருக்க ரூ. 1000 வந்து ஒரு 10 பேர்கிட்ட 100 இருந்ததுன்னா அவங்களும் மளிகை கடைக்கு வராங்க. மளிகை கடையில் நல்ல வியாபாரம் நடக்குது. மளிகை கடைக்காரர் என்ன செய்கிறாருன்னா தன்னோட டீலர்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாரு, பொருள் காலியாக. அதேமாதிரி அந்த டீலர் என்ன செய்வார்னா மொத்த உற்பத்தியாளர்கிட்ட அவர் ஆர்டர் கொடுப்பாரு. இது வந்து ஒரு உள்ளூர் சந்தை வந்து ஒரு சிறப்பாக நல்ல சுழற்சி முறையில் நல்லா இயங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதே மாதிரி தான் ஒரு கவர்மெண்ட் வந்து வரிகளை போட்டு தன்னோட கஜானாவே நிரப்பிக்கிட்டு இருக்காமல் மக்களுக்கு அந்த பணத்தை பரவலாக்கும் போது அந்த உள்ளூர் சந்தையானது வந்து மிக சிறப்பாக இருக்கும். மக்கள்கிட்டையும் பணம் இருக்கும். அதை தான் நம்ம முதலமைச்சர் செஞ்சுருக்காரு. இதை எதிர்க்கட்சிகள் எப்படி வேணாலும் குறை சொல்லிட்டு போகலாம். ஆனால் வந்து இந்தியாவை நிர்வகிக்கிற ஒரு நிதியமைச்சர் வந்து இதை வந்து பிச்சைக்காசுன்னு சொன்னார்னா அவரோட பொருளாதார அறிவு எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்படிப்பட்ட ஞானிய சூழ்நிலை தான் நம்மளை ஆட்சி பண்ணியிருக்காங்க.